இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு காரணம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது திட்டத்தை ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 20,73,536 குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். இதனால் என்ன நன்மை என்று பார்த்தோம்னா, குறித்த நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றது, வகுப்பறையை கூர்ந்து கவனிக்கிறது, நல்லா படிக்கிறது, விளையாட்டில் மிகுந்த ஆர்வமாக குழந்தைகள் செயல்படுறாங்க. இந்த குழந்தைகள் படிக்கிறது, கையெழுத்து நல்ல கையெழுத்து வருது. ரெண்டாவது பேசும் ஆற்றல் அதிகரிக்கிறதாக ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த திட்டத்தினால தாய்மார்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும், அதாவது வீட்டில் சாப்பிடாத பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அது விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது தாய்மார்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கவலை இல்லாமலும் மன ஆறுதலும் நிம்மதியாகவும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நான் சொல்லலைங்க. மாநில திட்டக்குழு அறிக்கை ஏறக்குறைய கிராம பகுதி நகர்ப்புறங்களில் 100 பள்ளிகளில் 5410 குழந்தைகளிடம் ஆய்வு பண்ணி ஒரு திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தும் போது அந்த திட்டத்தினால எவ்வளவு பேர் பயனடைகிறாங்க, எந்த அளவுக்கு அந்த திட்டம் வெற்றி பெறுகிறது என்று ஆய்வு பண்ணும். அந்த விதத்தில் ஆய்வு பண்ணி மாநில திட்டக்குழு 90% மேற்பட்ட குழந்தைகள் முந்தைய பழைய நினைவுகளை நினைவு கூறும் விதமாக ஆரோக்கியமாக குழந்தைகள் இருப்பதாக ஆய்வறிக்கை சொல்லுது.